Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா சிம்பிளா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். எப்படி மசாலா உதிராம மீன் உடையாம பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 7-8 நகர மீன் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பூண்டை தோல் உரித்து நைஸாக நச்சு வச்சுருக்கேன். இப்போ 3/4 ஸ்பூன் நைஸ் உப்பு சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லா பக்கட்டும் உப்பும் அந்த பூண்டும் படுற மாதிரி. நான் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு குலுக்கி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கையை வச்சு பிசருங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாலாம் ஃபுல்லாக மீனில் ஒட்டுறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க, எல்லா பக்கட்டும் படுற மாதிரி. ஃபுல்லாக இதை ஒரு அரை மணி நேரம் மேரினேஷனில் வச்சிடலாம். இப்போ நான் தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தோசை கரண்டியில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன், எல்லா பக்கட்டும் ஆயில் படுற மாதிரி. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண மீனை ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து ஜெண்டிலாக அடுக்கி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டைம் திருப்பி போடுங்க. ஸ்லோவாக மெதுவாக திருப்பி போடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல் மீனையுமே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு நியூ ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சிம்பிளாக சமைக்கலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ கிறிஸ்பியாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மீன் கொஞ்சம் கூட உடையவே இல்லை, மசாலா உதிரவே இல்லை பாருங்கள். தேங்க்யூ.